காலவேளையிலே கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தருடைய மகிமை இந்த பூமி எங்கும் நிரம்பி இருக்கிறது. அவர் மகிமையின் கர்த்தர். ஓ நன்றி. எல்லாரும் வாயத்திருந்த இருதயத்தை உயர்த்தி ஒருவேளை இந்த காலவேளையிலே சொல்லலாம், உபத்திரவங்கள், தடுமாற்றங்கள், தோல்விகள், பயங்கள், இவைகள் எங்களை நிரப்பி இருக்கிறது. இவைகளிலிருந்து தேவ மகிமையிலே நான் எப்படி நிரப்பப்படுவது? இருக்கிற இடத்துல அர்ப்பணிங்க. இயேசுவே, நீர் எனக்கு வேணும்னு சொல்லுங்க. எந்த காரியம் நம்மளை நிரம்பி ஆட்கொண்டு அலக்களித்துக் கொண்டிருக்கிறோம், அந்த நிறைவானவரை தேடும் பொழுது இந்த குறைவானது ஒளிந்து போகும். எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி, இயேசுவே என்னை நிரப்புங்க. வானமும் பூமியும் உமது மகிமையில் நிரம்பி இருக்கிறது போல என்னுடைய உள்ளம் உமது மகிமையில நிரம்பட்டும் அப்பா. கலக்கத்திலே பயத்திலே நிரம்பி இருக்கிறது. இந்த காலவேளையிலே இவைகளிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. ஓ நன்றி. எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம். ஓ நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். உமது பிள்ளைகளை நீர் விடுதலை செய்வதற்கு நன்றி, குணமாவதற்கு நன்றி. எதெல்லாம் இருதயத்தில் வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இன்றைக்கு பிள்ளைகளுக்கு நீர் காரியங்களை ஜெயமாக மாற்றித் தருவதற்கு நன்றி, காரிய சித்தியை தருவதற்கு நன்றி, பலத்தின் ஆவியை கொடுப்பதற்கு நன்றி, தெளிவின் புத்தியை தருவதற்கு நன்றி, உமது அபிஷேகத்தில் உமது பிள்ளைகளாகி எங்களை நிரப்புவதற்கு நன்றி. தெளிந்த மனக்கண்களை எங்களுக்கு தாங்குப்பா. இந்த காலவெளியில் அப்படி எங்களை நிரப்புங்க. பிள்ளைகள் அபிஷேகத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு அவங்களுடைய வேலையை செய்யட்டும், அவங்களுடைய தொழிலை செய்யட்டும், அவங்களுடைய குடும்பத்தை நடத்தட்டும். கர்த்தரே முன்னிருந்து நடத்த போவதற்கு நன்றி. இன்னைக்கு பிள்ளைகள் அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் அற்புதமான வழிகளையும் பார்த்து துதிக்கட்டும். கர்த்தர் செய்ய போவதற்கு நன்றி. ஓ நன்றி தேவமே, நன்றி. எங்களை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா, எங்களை ஆட்கொள்ளுங்க. ஆமென், ஆமென். தேவஜனமே, இன்றைக்கும் இந்த காலவேளையிலே தேவ பிரசனம் நம்மளை ஆட்கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக கர்த்தர் நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 56 அதிகாரம் 11 வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 56:11. இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்கிறார்? தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? என்ன அற்புதமான ஒரு நிலைப்பாடு பாருங்க. இன்னைக்கு இந்த கால வேளையில நம்ம பயந்துட்டு கலங்கிக்கிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஸ்டாண்ட் பண்ண வேண்டியதுதான் இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நான் தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன். அப்ப பாருங்க எப்படிப்பட்ட நம்பிக்கை கர்த்தர் மேல. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அவ்வளவு தைரியம் வந்துருச்சு. மனுஷன் என்ன செஞ்சிட முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. In God have I put my trust. I will not be afraid what man can do unto me. நான் எதுக்கும் பயப்பட போறதில்லை, மனுஷன் செய்யறதுக்கு பயப்பட போறதில்லை. 3 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ஒன்று, the power of trusting in God. கர்த்தரை சார்ந்திருக்கிறதுல இருக்கிற வல்லமை, இருக்கிற ஒரு பெரிய அனுக்கிரகம். ஏன் கர்த்தரை சார்ந்திருக்கிறோம்? அந்த காரியம் என்ன அவசியம்? ஏன்னா the power of trusting in God. கர்த்தரை சார்ந்திருக்கிறது அவ்வளோ பெரிய ஒரு வல்லமை, பெரிய பராக்கிரமம், உண்மையான பாதுகாப்பு. The true security and peace come from pleasing or trusting God, not in human strength or circumstance. மனுஷங்கிட்ட இருந்தையும் சூழ்நிலை கிட்ட இருந்து வரல. உண்மையான பாதுகாப்பு தெய்வ சமாதானம், தெய்வ சமூகத்தை இருந்தவர்கள். எந்த ஒரு மனுஷன் தேவனை சார்ந்திருக்கிறானோ அதுதான் ஒரு பெரிய வல்லமை. கர்த்தரை சார்ந்திருக்கிறவன் ஒரு நாளும் தோத்து போனதில்லை. அன்னைக்கு பாருங்க, கிதியோன் சாதாரண ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவன், பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவன்.
அவன் கோத்திரத்துல பெரிய வாரியர்ஸ் எழும்பல. அவன் ட்ரெயின்டு பர்சன் கூட கிடையாது, அவன் அன்ட்ரெயின்டு. இன்னைக்கு பூமியில ரெண்டு விஷயம், ஒரு அற்புதமான காரியம் ஆழமா பதிஞ்சிருக்கு. ரெண்டு முக்கியமான விஷயம். அதுல ஒன்று என்னன்னா இந்த ஸ்பார்டன்ஸ், ரெண்டாவது இந்த கிடியன்ஸ். இந்த ஸ்பார்டன்ஸ் ஊரே பெருமை, உலகமே பெருமை. அவங்க யாரு, எப்படிப்பட்டவங்க, எப்படி செய்வாங்கன்னு. ஆனா கவனிங்க, இந்த ஸ்பார்டன்ஸ் அவங்க திறமை, அவங்க கிட்ட இருக்கிற ஞானம், அவங்க கிட்ட இருக்கிற நுணுக்கங்கள் இதுல பெருமைப்படுத்தினா, ஆனா அவன் தோத்து போனான். அந்த ஸ்பார்டன்ஸ் தோத்து போனாங்க. எத்தனை பேருக்கு சொல்றேன், சரித்திரத்தை பேசிட்டு இருக்கிறேன். அவனுடைய ஞானம், கல்வி, திறமை, அந்த நுணுக்கமான காரியங்களை அதை ரொம்ப பெருமையா அதை வச்சு செயல்பட்டான். ஆனா தோத்து போனான். ஆனா போருடைய யுத்தியே தெரியாது, பிராக்டிஸ் இல்லாதவன், அனுபவம் இல்லாதவன், ஒன்றுமே தெரியாது கிடியன். கர்த்தர் சொன்னாரு, நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு இருக்கிற பலத்தோடு கூட போ, நான் உனக்கு காரியங்களை செய்து தர்றேன். கவனிங்க, இந்த கிடியன்ஸ் எடுத்த வெற்றி இன்னைக்கு உலகத்தில் சிறந்திருக்கிறது, ஆச்சரியமா இருக்கிறது. கர்த்தரை சார்ந்திருந்தால் இப்படிதான். இந்த காலவேளையில நீங்க ஸ்பார்டனா இருக்க விரும்புறீங்களா? அது இந்த கிடியன் கடைசியில கர்த்தரை சார்ந்து கொண்டான். அவன்கிட்ட இருக்கிற குவாலிட்டினா எடுத்து வச்சான். அதுனா ஒண்ணு கூட தகுதி இல்லை, ஒண்ணு கூட பிரயோஜனப்படாது, ஒண்ணு கூட செல்லுபடி ஆகாது. ஆனா கர்த்தரை நம்பும் பொழுது சேனைகளின் கர்த்தர் யுத்தம் செய்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில யுத்தம் செய்வதற்கு கர்த்தர் இருக்கிறார். இரண்டாவது, God protection against human threat. கடவுளுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குன்னா, ஹியூமன் த்ரெட் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதுக்கு அகைன்ஸ்டா கர்த்தர் நிற்கிறார். எவ்வளவு பெரிய ஹியூமன் த்ரெட் வரட்டும். சில பேர் பாருங்க, என்ன பெருசா நடக்குது, அவ்வளவுதான், என் தலையெழுத்து நாசமா போச்சு. இது எப்படி சொல்றாங்க, அந்த சூழ்நிலையை பார்த்து அந்த த்ரெட்டுனால வந்து மனதில் குழப்பம் ஏற்பட்டு, பயம் ஏற்பட்டு, வாழ்க்கையில நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு யூகிக்க முடியல, பார்க்க முடியல. ஏன்னா அந்த த்ரெட் அவங்கள பயமுறுத்திட்டு இருக்கு. சில குடும்பங்கள்ல அவங்க வாழ்க்கையில எது த்ரெட்டா இருக்குன்னு சொன்னா, சில சூழ்நிலைகள், சில பிரச்சனைகள், சில தடுமாற்றங்கள், அது என்ன செய்து கொண்டிருக்கு, அவங்கள பயமுறுத்தி கொண்டிருக்கு. ஆனா நீங்க கர்த்தரை நம்புவீங்கன்னா, கர்த்தரே பாதுகாவலராக இருக்கிறார், ப்ரொடெக்ட் பண்றார், அவர் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆமென், ஹalleluya. Human threats are real. God protection is greater than any danger posed by man. எந்த மனுஷன் எவ்வளோ பெரிய ஆபத்தையும் எவ்வளோ பெரிய த்ரெட்டையும் போட்டாலும் சரி, கடவுளுடைய பாதுகாப்பு அவருடைய பிள்ளைகள் மேலே இருக்கிறது. அன்னைக்கு பாருங்க, அப்படிதான் இந்த எகிப்தியன் கர்த்தருக்கு விரோதமா எழும்புனா, துரத்தி வந்து புடிச்சிட்டான். அவன் நினைச்சான் கதை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், பிடிச்சி இழுத்துட்டு வர போறோம், தரன்னு இழுத்துட்டு வர போறோம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு அநேகரை இது போலதான் த்ரெட் சுத்திட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் பாதுகாவலராக இருக்கிறார். ஆனா தயவு செய்து மக்களை கர்த்தர்கிட்ட அர்ப்பணிங்க. நிறைய பேர் இந்த மெசேஜ் கேட்டுனா, ஓ எனக்காக கர்த்தர் பேசுறாரு அப்படின்னு நீங்க உணர்றது கரெக்டு தான். ஆனா நீங்க அர்ப்பணிக்காம கர்த்தர் வேணும்னு சொல்லி தீர்மானம் எடுக்காம இருப்பீங்க சொன்னா நீங்க நன்மையை பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு முழுசா கர்த்தர்கிட்ட அர்ப்பணிங்க. உங்களை பயமுறுத்தி இருக்கிற, உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற இந்த தீமைகள், ஒருவேளை பய குழப்பங்கள், பலவிதமான ஆபத்தின் எச்சரிப்பு உங்களுக்கு விட்டுருக்கலாம். அது வியாதியா இருக்கலாம். சில பேர் குடும்பத்தில் அவங்க பிள்ளைகள் சுகவீனமா இருக்கிறாங்க. சில பேர் அவங்க வீட்டில் மனைவிமார்கள், கணவன்மார்கள், எப்படி இருக்க போது எதிர்காலம் பயந்துகிட்டு இருக்கீங்களா? என் குடும்பம் தலை தூக்குமா, தலை நிமிருமா, என் பிள்ளை நிமித்தம் காரியம் ஜெயமாய் மாறுமா? ஏன்னு சொன்னா இந்த வீக்னஸ், இந்த வியாதி,
இந்த பலவீனங்கள், இந்த சோர்வுகள் பயமுறுத்தி கொண்டிருக்கிறதே, அதை என்ன த்ரெட் பண்ணிட்டு இருக்கே, ஆபத்துன்னு சொல்லி கொண்டிருக்கிறதே, விபத்துன்னு சொல்லி கொண்டிருக்கிறதே, எப்பொழுது என்னை நொறுக்கி போடும் என்று சொல்லி பயமுறுத்தி கொண்டிருக்கிறதே, இருக்கிற இடத்துல அர்ப்பணித்து, இயேசுவே நீர் என்னுடைய பாதுகாவலர். ஓ ஷல்லா மாதீரவா, தேங்க்யூ லார்ட். ஆமென். மூன்றாவது, overcoming fear with faith. தேவ பிள்ளைகளே, இந்த மனுஷன் சொல்றாரு, மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அப்போ இந்த சங்கீதக்காரர் என்னன்னா, இந்த பயத்தை தூக்கி வீசிட்டாரு. அப்போ பயத்துக்கு பதிலாக ஒன்று கையாளுறாரு. அது என்னன்னா விசுவாசம். இன்னைக்கு நீங்க பயந்துருக்கிறீங்களா? நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நம்புங்க. Fear often arises from the uncertainty of what people may do to us. But trusting God help us overcome fear. கர்த்தரை சார்ந்திருப்பீங்கன்னா இந்த பயத்தை மேற்கொள்ளலாம். ஆமென். எவ்வளவு தைரியமா சொல்றாரு இந்த சங்கீதக்காரன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஏன்னு சொன்னா, கடவுளுடைய பலத்தை பார்த்துட்டாரு, அவருடைய செட்டைகளை பார்த்துட்டாரு, அவருடைய பராக்கிரமத்தை பார்த்துட்டாரு. சேனைகளின் கர்த்தர் எவ்வளவு சிறப்பானவர், எவ்வளவு மேன்மையானவர், அவரை எதிர்த்து யாரும் இதுவரை தோற்றதில்லை என்பதை அறிந்ததுனாலே தைரியமாக சொல்லுகிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒருவேளை தரித்திரம், பலவிதமான போராட்டம், மனுஷனுடைய பலவிதமான தீய வார்த்தைகள், பலவிதமான குழப்பங்கள், பெருமையின் ஆவிகள், பயத்தின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வாயை திறந்து சொல்லுங்க, இல்ல நான் கர்த்தரை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என் கூட இருப்பதனாலே இந்த மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இந்த பயம் என்னை எப்படி ஆட்கொள்ளும்? பயப்படாதீங்க. என்னை பத்தி நிறைய இடத்துல கேவலமா பேசியிருக்கிறாங்களே, நான் எப்படி தலை நிமிர்வது? எப்படி நான் ஊழியம் செய்வது? எனக்கு எப்படி திரும்பி வாய்ப்பு கிடைக்குமா? வேலைக்கு லாய்க்கே இல்லாதவன் சொல்லிட்டாங்களே, என் பேர்ல ஒரு புள்ளி வச்சிருக்கிறாங்களே, என்னை எங்கெங்கன்னா அவமானப்படுத்துறோமா படுத்தி வச்சிருக்கிறாங்களே. பயப்படாதுங்க மக்களே. அந்த வார்த்தைகள், அந்த குழப்பங்கள், அந்த திட்டங்கள் ஒன்று கூட உங்க மேல பலிக்காது. என்னன்னு சொன்னால், கர்த்தருடைய கரம் உங்கள் மேல இருக்கிறது. யாரு என்னமோ பேசட்டும், என்னமோ நினைச்சுக்கட்டும். இன்னைக்கு இந்த கால வேளையில உங்களை பத்தி, என்னை பத்தி, விசுவாசிகளை பத்தி கர்த்தர் என்ன நினைக்கிறாரு? கர்த்தர் நினைக்கிறதுக்கு நான் என் இருதயத்தை கொடுத்திருக்கிறேனா, அர்ப்பணிக்கிறேனா, அவரை நம்புறேனா, அவரை என் இருதயத்தில் வச்சிருக்கிறேனா? அதுதான் விஷயம். நாசில சுவாசம் உள்ள மனுஷன், அவன் பேசுறது, அவன் நினைக்கிறது, அவன் செயல்பாடுகள், அதை பார்த்து பயப்பட வேண்டாம், அதை பார்த்து கலக்க வேண்டாம். எல்லாமே இருக்கிற இடத்துல இயேசுவே, தெய்வமே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யப்பா. இன்னைக்கு பிள்ளைகள் உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது உள்ளத்துல எழுப்புதல் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், பிள்ளைகள் ஜெயம் எடுக்கட்டும், இயேசுவே நாமத்தினாலே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களுக்கு உத்தரவாதத்தை கொடுக்கிறார். பயப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க, தைரியமா போங்க. உங்க கூட சேனையில கர்த்தர் வருவார். அவருடைய சமூகத்தை நீங்கள் ருசிப்பீங்க, பார்ப்பீங்க. உங்க கூட அமர்ந்திருந்து காரியத்தை செய்வார். நீங்க நடக்கும் பொழுது, நீங்க அதிகாரிகள் முன்பதாக நிற்கும் பொழுது, ஓ ஷன்னா பாதிக்கிறோம், கர்த்தரை யுத்தம் செய்வார். God bless you. Bye bye.